மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் டெல்லி டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறம் இவனுங்கெல்லாம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தானுங்க. புல்வாமாவில் அவ்வளோ பேர் 26 பேரை சுட்டு கொண்டானுங்க. இவனுங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தடுத்திருக்க வேண்டும்னு ஒரு கட்சி தலைவர் பேசினார். இந்தியா பெரிய ஒரு 145 கோடி மக்களுக்கு மேலே அதிகம் உள்ள மக்கள். இப்போ ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து ஒருத்தனை செய்டா அப்படின்னு சொல்ல அது எவனா இருந்தாலும் அந்த மாதிரி செய்யறதுக்கு துணிஞ்சு வர்றானுங்க. அந்த டெரரிஸ்ட் கோஷ்டி அவனுங்களை மோட்டிவேஷன் பண்ணி இதை செய்ய அதை செய்ய நான் உன் குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லல. அவனுங்களுக்கு அந்த மாதிரி என்ன வரும், எவன் செய்கிறான்றது தான் இப்போ மேட்ரு. எவன் அந்த விஷயம், இந்த டெரரிஸ்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, இந்த தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணுறவனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நீங்களே சொல்லுங்கள். எப்படி எவ்வளவோ டெக்னாலஜியை வச்சு, அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. எவன் பேசுகிறான், எந்தெந்த நாட்டுக்கு பேசுகிறான், என்னென்ன பேசுகிறானுங்க, டெரரிஸ்ட் சம்மந்தமாக எவன் எதுவும் பேசுகிறானா, இதெல்லாம் மத்திய சர்க்காரும் கண்டுபிடிச்சுன்னு தான் இருக்குது, மாநில சர்க்காரும் கண்டுபிடிச்சு. இதையும் தாண்டி இப்போ ஒருத்தன் டெலிஃபோனே யூஸ் பண்ணாமல், எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு கேட்டகரியில் அவங்க ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையும் கண்டுபிடிச்சு சில வேலைகள்லாம் புல்வாமா தாக்குதலுக்கும் டெல்லி தாக்குதலுக்கும் சம்மந்தம் இருக்கு. எல்லா பேரும் மாட்டிக்கிட்டானுங்க. சின்னதாக ஒரு அசம்பாவிதம், பெரிய லெவலில் வர வேண்டிய அசம்பாவிதம், ஒரு 10 பேர் 15 பேர் சாகிற லெவலில் நின்று போச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் இவனுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, இவனுங்களை எவன் மோட்டிவேஷன் பண்ணால், இவனுங்களை தவிர இன்னும் எவ்வளோ பேர் இந்தியாவில் வாழ்கிறானுங்கன்னு அதுக்கப்புறம் தான் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் கணக்கு எடுத்துட்டு இப்போ கண்டுபிடிச்சுன்னு வர்றாங்க. மொத்தமாகவும் நம்ம இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சுன்னு தான் வராங்க. இப்போ வேலைகள் தெரிய வரும்போது அவனுங்களுக்கு பிடிச்சி அவனுக்கு கூட எவ்வளோ இருக்கும், அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தான் இப்போ தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீ புல்வாமாவில் அவன் சுடையில் அங்கே எந்த போலீஸுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தனும் நம்மளை சுடுவான்னு எப்போ சுடுவான்னு எதிர்பார்த்துனா இருக்கும். நம்ம மக்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் எவன் தீவிரவாதத்தை ஊக்குவிச்சு பேசுகிறானோ அவெல்லாம் தீவிரவாதின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லெவலில் தான் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். நீ போய் அந்த 26 பேர் சொட்டுக்குள்ள அங்கே ஒரு போலீஸ் கூட இல்லை. அங்கே எல்லா பற்றியும் உடனே மறிச்சு அவனுங்களுக்கு. ஏன்னா அவனுங்களுக்கு உதவுனது அந்த ஊருக்காரங்க உதவி இருக்காங்க. இந்த டாக்டர்லாம் பிடிப்பட்ட நாய்கள்லாம் அந்த ஊரில் தான் இருந்திருக்கானுங்க. அவனுக்கு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. அவனுக்கு ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருந்துருக்கானுங்க. 3000 கிலோ வெடி மருந்து அங்கே கைப்பற்றிருக்கு. அப்படிலாம் இருக்குல்ல, அவனுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணி இதை சக்ஸஸ் ஆகிடலாம் நினைக்கல. இந்த 3000 கிலோ இந்த வெடிப்பொருள் மாற்றவுடனே அவனுங்களுக்கே பயம் வந்துச்சு, நம்ம மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த கம்மியான வெடிப்பொருளை வச்சு காரில் வச்சு வெடிக்க வச்சிருக்கானுங்க. இன்னும் இவனுங்க என்னென்ன திட்டம் தீட்டிருக்காங்கன்னு, எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்கானுங்க சொல்லவே மாட்டானுங்க. செத்தான்னு சொல்ல மாட்டானுங்க. அதுதான் டெரரிஸ்ட்டு, தீவிரவாதி. அப்போ இவனுங்களை எவன் இந்தியாவில் ஊக்குவிச்சு இவனுங்களை அனுப்பிச்சுடுறானுங்க. அவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவனுங்களை பூரா இவங்க குடும்பமே ஒருத்தவங்க கூட வம்சமே இருக்கக்கூடாது இந்தியாவில். இப்போ மாட்டினானுங்க பாரு, எவனுமே இருக்கக்கூடாது. எனக்கு அவ்வளோ வைத்த டாக்டராகவே இருந்து நான் அவனுக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்கானுங்கன்னா, நம்மளாம் நம்பி இருந்தோமா? இத்தனை பேர் டாக்டராக ஒரு காலேஜில், அந்த காலேஜில் படிச்சுட்டு இன்னும் 2-3 ஊரில் இவனுக்கு பூரா என்ன கம்யூனிகேஷன் வச்சு, என்ன டெலிகிராமில் கோடு விடுனாங்க, நியூசிலாந்து ஆப்பு ஓப்பன் பண்ணாங்கன்னா, என்னென்னமோ பண்ணி இவனுக்கு இந்தியாவை சீர்குலைப்பது, இந்தியாவில் உள்ள மக்களை கொல்வது தான் இவனுங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு. அப்போ இவனுக்கு போலீஸுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியாமல் நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செயல்பட்டுருக்கானுங்க. இது முறியடிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும். பெரிய தாக்குதல்லேருந்து ஏதோ சின்னதாக நம்ம தப்பிச்சிட்டோம். இனி வருங்காலங்களில் இது தீவிரமாக கண்காணிக்கப்படும். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் இந்தியா இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கிரைம் பிரான்ச்சும் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள். இதுக்குன்னு ஏதாச்சும் பேசக்கூடாது. இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய தீவிரவாதம் அட்டாக் நடந்திருக்கு, இவ்வளோ டைரெக்டாகவே பாகிஸ்தானில் தான் அந்த ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யாராச்சும் ஒரு அறிக்கை விட்டீங்களா? ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணீங்களா தீவிரவாதத்துக்கு எதிர்த்து? நான் கேட்குறேன். தீவிரவாதத்தை இப்போ டெல்லியில் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இவ்வளோ
இதெல்லாம் வந்து தீவிரவாதிகளின் சதி. நாங்கள் தீவிரவாதத்தை வந்து எதிர்க்கிறோம் சொல்லிட்டு யாராச்சும் எங்கேயாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? யாராச்சும் அறிக்கை விட்டீங்களா? சும்மா கண்டனம். நாங்கள் வந்து டெல்லி சம்பவத்தை கண்டனம் தெரியும். இதெல்லாம் மேற்று கிடையாது. இவனுங்களை இந்தியாவிலிருந்து வேற இருக்க வேண்டும் தீவிரவாதத்தை. அது ஒரு நடந்தே தீரும். இந்தியா வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து இந்த நாய்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த நாய்ங்க இந்தியாவை வளரக்கூடாது. இந்தியாவின் முதலீடுகள் வரும் பட்சத்தில் இந்தியா வளர்ச்சி அடையும். இந்தியாவின் வந்து முதலீடு செய்வனை தடுக்க வேண்டும் என்பது இங்கே டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறானுங்க. இது கூடிய சீக்கிரம் முறியடிக்கப்படும். இந்தியா அசுர வளர்ச்சி காணும். உலக லெவலில் வந்து இந்தியா அசுர வளர்ச்சி காணும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது வருங்காலங்களில். நன்றி, வணக்கம்.